ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றோம்னா, இது வந்து இந்த வருஷம் வந்து 2025 நவம்பர் மாசம், அக்டோபர் மாசம். இது நெக்ஸ்ட் மந்த் வந்து பூமி பூஜை போட்டு வீடு கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா, நாங்க வீடு கட்ட போறோம். நான் வந்து எங்க அம்மாவுடைய மூத்த பொண்ணு. ஆமா, நான் வந்து ரெண்டாவது பொண்ணு. இது வந்து என் புருஷரு. ஆமா, ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீட்டர் பாக்ஸ் வந்து எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, தம்பி வந்து மீட்டர் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா எலக்ட்ரிஷியன் வேலையும். எங்க அம்மா எங்க அப்படின்னா, எங்க அம்மா வந்து வீட்டுல இருக்காங்க இந்த மாசம். ஆக்சுவலி இது வந்து என்ன புயல்னு பாத்தீங்களா? மொந்தா புயல். ஆமா, மொந்தா புயல் வருதுன்னு வந்துட்டு தான் இருக்கு. ஆமா, கஜா புயல் வந்து நான் காலேஜோ ஸ்கூலோ படிக்கும் போது என்னை ஏமாத்திடுச்சு. அந்த மாதிரி இந்த மொந்தா புயலும் ஏமாத்தி விட்டது. ஆந்திரா போறதுனால இங்க வந்து தூருது. அது வரைக்கும் நாங்க தப்பிச்சோம். ஸோ இது எங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மீட்டர் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இபில இருந்து கால் வந்தாச்சு இல்லக்கா? அம்மா வந்து நிறைய இதுக்கப்புறம் வீடியோல வந்து அப்பியர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டுல தான் இருப்பாங்க. ஆமா, எங்க பை பாப்பாவை வந்து ஆமா ஏரியாவுக்கு வருவாங்க. ஏன்னா பை பாப்பா வச்சுக்கிட்டு எங்களால இங்க வர முடியல எல்லாரையும் கூட்டிகிட்டு. நாங்க 3 பேர் தான் இது வந்து அப்பியர் ஆகும். இவங்க எப்பயாச்சும். ஆமா, நான் மோஸ்ட்லி அவங்க தான், அப்புறம் நானு இல்ல. ஆமா, நம்ம 2 பேர் மட்டும் தான். என்ன பண்ற? இது என்னது அந்த சிவப்பு கலரு? இரு வரணும். அவங்க பெரிய வேலையில இருக்காங்க. ஆமா, வாயும் திறக்காது, காதும் கேட்காது. இதையெல்லாம் ரிசப்ஷன்ல வச்சு என்ன பண்றது? ரிசப்ஷன்ல எலக்ட்ரிக்கல் வேலையில வச்சுட்டு என்ன பண்றது? அங்க வந்து இதான் லேம்ப் போஸ்ட் வந்து எங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ அங்கேருந்தே வந்து தம்பி வந்து இழுத்துட்டாங்க. இன்னைக்கு மகா கந்த சஷ்டி. கந்தன் வந்து சூரனை சம்ஹாரம் பண்ற நாள். இந்த நாள்ல நாங்க இந்த வீடியோ. உன்னோட குள்ளா நனைய போகுது. நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் காயாது. போ, குடம் எடுத்துட்டு போ. கொடை எடுத்துட்டு ஓடு ஓடு. என்ன ஓட சொல்லு. எங்க அக்காவை ஏவி விடுறது தான் என்னோட வேலை. எப்பயுமே எங்க வீட்டு ஏவுகணைன்னா அது என் தங்கச்சி தான். எங்க எல்லாரையும் ஏவி விட்டுனே இருப்பேன். அதை நவுத்திடலாங்க பின்னாடி கட்டிய. அந்த இல்ல அதே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் டாடி. சரி, ஓகே போ. ஓகே ஓகே அடி. இது கொஞ்சம் லைட் இப்படி தூக்க. இந்த இதை மட்டும் தூக்கு. அனுப்பிட்டேன். ஓகே படி. அடிடா. அடி. கட்டியை பிடிச்சிக்க அப்ப நவுத்தி. நான் பிடிச்சிட்டேன். இல்லை தூக்கிடு. அதை நம்ம வளர்த்துக்கலாம். அடி அடி. இல்லை இல்லை இது வச்சுட்டு வை. அது கொடை எடுத்துட்டு அப்பதான் தர முடியும். ஆஹா, கொடுக்காத கொம்பு தட்டு. எப்படி தள்ளணும்? இப்படி தள்ளு. அதுதான் எனக்கு தெரியாது. நான் வந்து பார்த்து கட்டா இறங்காது. இறங்காதா? நம்ம கிழிச்சுவோம். நீ சொல்லு, நான் பண்றேன். அஷ்ணோ கொடையை தள்ளி விட்டாயா? கட்டாதா? கொஞ்சம் லைட்டா லெஃப்ட்ல தள்ளி லைட்டா. இன்னுமா? ஆமா ஆமா லைட்டா. போது. போது அடி. என்ன விரிச்சு போகுது பைத்தியம் மாதிரி கொம்பு? என்ன போகுது? பைத்தியம் விரிச்சுக்கிட்டு தான் போகுமா? என்ன பைத்தியம் மாதிரி விரிச்சுக்கிட்டே போகுது கொம்பு. இந்த சைடு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சு. கொம்பு இந்த ஸ்டேஜுக்கு இல்லாம விரிச்சிருச்சு. நான் வேற பக்கி மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்கேன். கையில எடுக்காத. அது எப்படி கையில எடுப்பாங்க? அது நானே தெரியல. அதை போய் கையில எடுப்பாங்களா? மரத்துல இருந்து வந்திருக்கு. மரத்துல இருந்து வந்து செல்லம் தெரியல. எங்க இருந்து வந்துச்சுன்னா மரத்துல இருந்தெல்லாம் வளராது. அது இருந்து பார்க்கவே தெரிஞ்சுது. காட்டு, அதை எடுத்துமா. அது போட்டாச்சு, கீழே போயிடுச்சு. இல்ல அது போயிடுச்சு. வீடியோல எடுத்துருவேடி. சரி ஓகே. இவன் வேற குறுக்குல வந்து அவனோட பின்னழகை காட்டிட்டு நின்னுறான். திருப்பிடு. திரும்ப திருப்பி எப்படி கட்டுவான்? இப்படி கட்டுவான். இந்த கொம்புல அந்த கொம்பு கட்டணுமோ? என்ன கட்டணும்? இந்த கொம்பு இந்தாண்ட வச்சிருக்கணும்பா. ஏன்? அந்த சர்வீஸ் வயர் கட்டுறதுக்கு.
ஓகே சர்வீஸ் வர இந்தாண்டே வச்சு கட்டிக்கலாம். சரி கட்டியாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ இதை தூக்கின்னு போலாம் வா. இதுவும் போத்தலக்கா. ஏய் அப்பதானே ஓட்ட போறது தெரியும். அப்புறம் நம்மளால இது பண்ண முடியாது. எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணணும்ல. மத்த இந்த லூஸ் ஆணி மட்டும் எப்படி அடிப்பா? அது ஓட்ட இல்லாம ஓட்ட எல்லாம் வச்சுக்கலாம். இல்ல அந்த கம்பி கட்டிக்கலாம்பா. கட்டு கம்பி இப்பவே கட்டிடு. இல்ல அச்சு இல்லாம வேற ஒரு ஆணி தான். என்ன உங்களுக்கு பிரச்சனை? சொந்த வீட்டோட மீட்டர். இது வந்து எங்க அம்மா பேர்ல கட்ட. இதுதான் எங்களோட மீட்டர். ஒண்டியாக கஷ்டப்படுறான், என்னத்த சொல்கிறது. இதுக்கு தான் எல்லாத்துக்கும் நான் ஆள் வச்சுக்கலான்னு சொல்லுவேன். வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டான். எவ்வளோ சொன்னாலும் என் பேச்ச கேட்கறது இல்லை. இதே வேலை தான். நானே செஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னுவாங்க. எங்கள் அக்கா வந்து கல் பொறுக்குது. என் புருஷன் வந்து குயின் வந்தோம். குயின் ஆக்சுவலி ஈபிக்காரங்க வேற வந்துட்டாங்க. இவங்க வேற எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எங்கள் கூடவே இருக்காங்க இவங்க 2 பேரும். இந்த வேலை இப்போதைக்கு முடியாது போல். எப்போ முடிஞ்சு நாங்கள் எப்போ கோவிலுக்கு போகிறதுனே தெரியல. அதாவது 2025 சூரசம்ஹாரம் பார்க்கறதுக்காக. சரி ஓகே, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்பயே நான் ஆள் வச்சுக்கலாம்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டாதானே. அவ்வளோதான், ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு ஒண்டியா கஷ்டப்படணும் இல்லக்கா? அதுவும் இந்த விரத டைம்ல. என்னடா தம்பி பண்ற? ஆக்சுவலி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. மீட்டரும் வந்துருச்சு. இபியிலேருந்து ஆள் வராங்க கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு. இங்கேருந்து ஒயர் இந்த மீட்டர்ன்ற இந்த கம்பத்துக்கு தான் வந்து போகுது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கம்பம் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதானா? கீழே ஒரு பிளாஸ்டிக் இருந்துச்சு, அது ரொம்ப வேலை வாங்குவான் என் புருஷன். அதாவது என்ன வேலை வாங்குவேன்னா, நாங்கள் வந்து இங்கே வந்து பாவம் என் கையில் ஃபோன் கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே அங்கே மேலே ஏறலாம். ஆமாம், அண்டாக்குள்ளே கூட கை நுழையாது. ஆனாலும் அவசரம். பொறுமையாக தான் செஞ்சா என்ன. இந்த வீடியோலாம் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு போட்டு காட்டுவோம். பாரு நீ தான் வரமாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா லைன்மேன் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒயர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைம் வந்து ஒரு 5 o'clock ஆயிடுச்சு ஈவினிங். அது வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே மேகமூட்டமாக இருக்குது. கீழே வந்து தம்பி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சரி மேலே கட்டி விடல சார். இப்போ தேவையில்ல சார், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கட்டிக்கலாம். இப்போதைக்கு என்ன உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வச்சுட்டு போனால் எப்படி உடச்சிடுவாங்க. இபி கனெக்ஷன் வந்தாச்சு. அந்த அண்ணா வந்து கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டாரு.
இப்போ இதுக்கு வந்து ஒரு பூஜை போட போகிறோம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆமாம், அது இருட்டில் தான் போடுவோம். ஏன்னா நம்ம போயிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சிருங்க. இதாம்மா நம்ம மீட்டர். தௌரி கவனக்குறைவேல. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கை ஒரு கை இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். என்ன சேட்டு? ஒரு நிமிஷம்டாம்மா. ஆமா, முடு. ஆமா, லாக் பண்ணிடு. லாக் பண்ணிட்டோம். ஆமா, அவ்வளோதான். செட்டப் ரெடி. அடுத்து பூமி பூஜை போட்டு இந்த இடத்துல தண்ணி காஞ்சாதான் வந்து போர் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோந்தா புயல் வந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ எப்படியோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது நம்மளோட இடம். இப்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அடுத்து வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான்.